கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில் மீண்டும் ஒரு விஷயம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலைவேளையிலே இந்த வசனத்தை வாசித்த கேட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன். எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் என்று சொன்னால், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அப்படின்னா ஆண்டவர் செய்கிற அற்புதத்திற்கு ஒருவரும் ஒப்பாக முடியாது. இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் செய்கிற அற்புதம் வேறு யாராலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு அற்புதத்தை கட்டளையிட உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த 2 நாளாகமத்துல வாசித்த இந்த வேத பகுதியை ஒரு 2 பகுதியா இதை பிரித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதல் பகுதியில வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு அற்புதத்தை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால என்ன வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்தார், எப்படி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று அப்படின்னு பார்த்துட்டு, 2வது பகுதியில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார் என்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே முதலாவது பகுதியாக இந்த வாசித்த இந்த 2 நாளாகமத்தில் இருக்கிற இந்த பகுதியை எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் தான். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும்போது தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிய போது, உன் வீட்டுக்கு காரியங்கள் என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்துன்னு சொல்லும் போது அவர் போய் சுவர்புறமா சாய்ந்து அழுகிறார். ஆண்டவரே, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் 15 ஆண்டுகள் அவருக்கு என்ன பண்ணாரு, கூட்டி கொடுத்தார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இங்க 2 நாளாகவும் 32ல இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இதே சம்பவம் ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலையும் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலையும் இதே சேம் சம்பவம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்றத நம்ம இன்னைக்கு குறிப்பிட்டு தியானிக்க போறதுனால, நான் சொன்ன இந்த 3 புத்தகங்களில 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல தான் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி. தமிழ்ல வாக்குத்தத்தம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆங்கிலத்துல he gave him a sign, ஒரு அடையாளத்தை கொடுத்து அவனுக்கு அற்புதத்தை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமும் சொல்லுகிறது. அவனுக்கு என்ன அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார் அல்லது என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வேத புத்தகங்களை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன? இந்த அடையாளம் தான் அங்க நம்ம வாசித்த வாக்குத்தத்தம். என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை
10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நான் இப்ப படித்த இந்த வசனம் தெளிவா எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொன்னோன்னு சொல்லக்கூடாது, முன்னாடி வந்து சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுவேன். இந்த ஹல்லேலூயா சொன்னவங்க சாயைனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாயைனா கடிகாரத்தில் இருக்கிற முல்லாம். பாகைனா என்னது? சரி, வேத புத்தகத்தை நான் 20 முறை ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சிருக்கிறேன், 30 முறை படிச்சிருக்கிறேன், 50 முறை படிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் இங்கே இருந்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு இந்த சாயை, பாகை, சூரிய கடிகாரம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் படித்த மாதிரி ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100% பேருக்கு வந்து அதாவது ஏசாயா 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தாருன்றதை படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த அடையாளம், இந்த சாயை, பாகை அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த காரியத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்களா? படிச்சிருப்பீங்க. அந்த டைமில் ஏதாவது ஒரு யோசனையில் இதை படிச்சிருப்பீங்க. சாயை, பாகைன்றதுலாம் ஒன்றும் புரியலன்றதுனால அது ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் படிச்சிருக்கலாம். சரி, இப்போ நம்ம அதை புரிந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஏசைக்கு அழுத போது ஏசாயா சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்க போகிறாரு சொன்னபோது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் எனக்கு ஒரு அடையாளம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அதை நம்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளத்தை தான் நம்ம 9ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். அது என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் நம்ம டைம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே பின்னாடி இருக்கிற இங்கே சைடில் இருக்கிற கிளாக்கில் நம்மளுடைய நேரத்தை பார்க்குறோம். இது மெக்கானிக்கல் கிளாக். இந்த மெக்கானிக்கல் கிளாக் உருவாகுவதற்கு முன்பதாக அவங்க எப்படி பழைய காலத்தில் நேரத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், சூரியனை வச்சு என்ன பண்ணாங்க, நேரத்தை. நம்ம அந்த காலம்னு சொல்கிறத விட இப்போவே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய முன்னோர்கள்லாம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனை வச்சு கரெக்டாக இந்த டைம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது எசேக்கியா ஒரு அடையாளத்தை கேட்டபோது ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார். சரி, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன். ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுடைய, அந்த ராஜாவுடைய சூரிய கடிகாரம் நமக்கு எளிதாக புரியணும் அப்படின்னு சொன்னால், இப்போ டைம் வந்து ஒரு 11:40 ஆகுது இல்லையா? 11:40. அவர் ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. இந்த டைம் வந்து நான் வந்து அந்த முள் 11:50க்கு கொண்டு போகணுமா, இல்லை 11:30க்கு கொண்டு வரணுமா? இந்த 2 ஆப்ஷன் நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னபோது எசேக்கியா சொல்கிறாரு, 11:40லேருந்து 11:50 ஈஸியாக என்ன பண்ணிடும், போயிடும். அதுக்கு பெரிய ஒரு எஃபர்ட்லாம் தேவையில்லை. ஆனால் 11:40 இருக்கிறத மீண்டும் பழைய நிலைமைக்கு, அதாவது 11:30க்கு கொண்டு வர்றது அது லேசான காரியம் இல்லை இல்லையா? அது ஒரு இம்பாசிபிள். அதாவது வந்து சொல்லுவாங்க இல்லையா, பணம் செலவழிஞ்சால் அதை என்ன பண்ணிடலாம், திருப்பி சம்பாதிச்சிடலாம். சரீரத்தில் சுகம் போச்சுன்னா கூட அப்படி இப்படின்னு எதனாச்சும் பண்ணி உடம்பை தேத்தி மறுபடியும் ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடலாம். ஆனால் 2 காரியங்கள், கேரக்டர் அண்ட் ரெப்யூட்டேஷன், இது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து திரும்பி பெற கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கஷ்டம், ஆனால் பெற முடியாத காரியம் இல்லை. உங்கள் கேரக்டர், உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய பேர் கெட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் செஞ்சு இழந்து போன நல்ல பேரை மீண்டும் என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நேரம், ஒன்ஸ் ஒரு நேரம், இப்போ நான் 11:40ன்னு சொன்ன அந்த நேரம் இப்போ என்னவா மாறிடுச்சு, 11:42 ஆயிடுச்சு. 11:40 மீண்டும் நம்ம எல்லாரும் 11:40க்குள்ள டைம் டிராவல் என்ன பண்ண முடியாது. அது இம்பாசிபிளான ஒரு திங். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுல அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னு நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இம்பாசிபிள், முடியவே முடியாது, சாத்தியமில்லாத காரியத்தை ஆண்டவர் மாத்திரம்தான் செய்வார். அதுல ஒரு காரியம் என்ன அப்படி சொன்னா, இந்த நேரத்தை எந்த மனிதன் நினைத்தாலும் திரும்ப அது கழிந்து போன நேரத்தை மீண்டும் அந்த நேரத்தை கொண்டு வர முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னால அதை செய்ய முடியும். அல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு இல்லையா, நீங்க இழந்து போன வெட்டுக்கிளிகள், முசுக்கட்ட பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற அந்த காரியத்துல கூட வாக்குத்தத்தத்துல பாத்தீங்கன்னா எதை ஆண்டவர் சொல்றாருன்னா, வருஷத்தை, இழந்து போன வருஷத்தை அப்படின்னா டைமை உங்களுக்கு மீண்டும் என்ன பண்றேன், கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தம். அப்ப ஆண்டவரால மாத்திரம்தான் நம்ம இழந்து போன நேரத்தையும் காலத்தையும் நமக்கு திரும்ப கொடுக்க முடியும். அல்லேலூயா.
சிலர் நம்முடைய வாழ்க்கையில் சிலர் வந்து கவலைப்படுவோம். இந்த டைமில் இந்த ஏஜில் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்திருக்கணும், இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நான் இதெல்லாம் எனக்கு வந்திருக்கணும், ஆனால் இப்போ எனக்கு கிடைக்கல, இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சில காலத்தை பேஸ் பண்ணி சில வருத்தங்கள் நமக்கு இருக்கும். இப்போ எனக்கு இல்லாமல் போச்சு, இந்த வயசில் எனக்கு இருந்திருக்கணும், இது இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுகிற காரியங்களெல்லாம் நம்ம நினைத்தா விசுவாசித்தா ஆண்டவர் அப்படிப்பட்ட இழந்து போன காரியங்களை, நேரத்தின் அடிப்படையில் இழந்து போன காரியங்களை மீண்டும் நமக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்க ஆண்டவர் வந்து இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு ஆப்ஷனா கொடுக்கிறார். 11:40 11:00 வேணுமா இல்ல 11:50 வேணுமான்னு சொல்லும் போது எசேக்கியா நம்மள மாதிரி கொஞ்சம் புத்திசாலியா இருந்ததுனால ஆண்டவருக்கு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, நீங்க வந்து 11:30 டைம் என்ன பண்ணுங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஒரு ஒரு படத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். போட்டோ பாருங்க. ஸ்டேட் ஒன் பாருங்க. ஸ்டேட் ஒன் இது வந்து ஆகாசுடைய சூரிய கடிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தமிழ்ல வாசிக்கிறோம். ஆங்கிலத்தை வந்து த ஸ்டார்வே ஆஃப் ஏஹஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸ்டார்வே அப்படின்னு சொன்னா படிக்கட்டு. அங்க பாருங்க, படிக்கட்டு மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. இப்போ அவங்க எப்படி அந்த ஆகாசுடைய சூரிய கடிகாரம்னா, இப்போ நம்ம எப்படி இந்த கிளாக்கை பார்க்குறோமோ அந்த மாதிரி அவங்க டைம் பார்க்கணும்னா அந்த படிக்கட்டை பார்ப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஒன் இருக்கிற இடத்துல 12 மணிக்கு சூரியன் பாருங்க அங்க இருக்குது. அந்த சூரியன் வந்து அங்க உதிக்கும் போது கீழே அதனுடைய நிழல் வரும். அந்த கீழே வர நிழல் வந்து படிக்கட்டுல 1 2 3 4 அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டிருக்காங்க. எந்த நம்பர் மேல நிழல் இருக்கோ அந்த நம்பருக்கு ஈக்குவலா அவங்க வந்து டைம் சொல்லுவாங்க. ஆகவே இதுதான் வந்து ஸ்டேட் ஒன். ஸ்டேட் டூல ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, 11 மணிக்கு வந்து இப்போ 9ல் அந்த நிழல் இருக்குன்னா, நான் அதே 12 மணில வந்து அந்த நிழலை வந்து 6க்கு நான் என்ன பண்ண போறேன், கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்றேன். 10 பாகை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல 10 டிகிரிஸ். 10 டிகிரிஸ் அப்படின்னு சொன்னா நான் சொன்னது போல 10 நிமிஷம் கிடையாது, கிட்டத்தட்ட 40 நிமிஷம். 40 நிமிஷம் நான் வந்து உனக்கு பின்னோக்கி நான் அந்த நிழலை பின்னோக்கி கடத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எசேக்கியாக்கு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அவன் வந்து எனக்கு 40 நிமிஷம் பின்னாடி போனோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆகவே நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா நிறைய இதுல வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நோவாவுடைய நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜலம் அந்த எத்தனை நாள் எத்தனை மாசம் அது மழையில் நின்றுச்சு, எத்தனை நாள் தண்ணியில் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கில் சொல்லும்போது ஒரு மாதத்துக்கு வந்து பொதுவாகவே இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருந்தது அப்படின்னு சொன்னால் 30 நாள் இருந்தது. அப்போ ஒரு வருஷத்துல 12 மாதங்களும் 30 நாட்கள் தான் இருந்தது. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவம் அந்த நாளில ஆண்டவர் 40 நிமிஷம் பின்னோக்கி கடத்தி போனதுனால ஒரு நாள்ல 40 நிமிஷம் என்னாச்சுன்னா லாஸ் ஆச்சு. இன்னொரு சம்பவத்துல யோசுவா நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா சூரியனை ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்ணாரு, நிக்க வச்சார். அங்க வந்து ஒரு நாள் என்னாச்சு, லாஸ் ஆச்சு இல்லையா. ஆகவே அங்க ஒரு நாள், இங்க ஒரு 40 நிமிஷம். ஆகவே இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வரும்போது தான் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷத்துல ஒரு மாசம் 30 நாள் வருது, இன்னொரு மாசம் 31 நாள் வருது, பிப்ரவரினா 28 வருது, சில நேரங்களில் லீப் இயரா 29 வரும். இதெல்லாம் வந்து இந்த தியரிஸ் இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வரும். ஆகவே இதனால தான் இப்படிலாம் நமக்கு டேட்ஸ் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்புறவங்களும் இருக்கிறாங்க, இதை வந்து எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆகவே இது எப்படி இருந்தாலும் இன்னொரு வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அதை எப்படி அவங்க கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்றது தெரியும். இப்போ அங்கே பின்னாடி இருக்க பாருங்க, இது உண்மையாகவே இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ஒரு இதுல அந்த பின்னாடி இருக்கிற செவுத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா படிக்கட்டு மாதிரி இருக்கும். பாருங்க, அந்த சகோதரன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது ஒரு அந்த செவுரை அந்த இதை காமிக்கிறதுக்கு முன்பதாக அங்க ஒரு சின்ன ஒரு பலகை இருக்கு. அந்த பலகையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இப்ப வாசித்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அங்க போடப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, அங்க வசனம் 2 ராஜாக்கள் 20:11 ப்ளே பண்ணணும். ப்ராஃபட் ஐசாயா கால் டு தி லார்ட் சன் டயல் ஏஎஸ் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் அங்கே போடப்பட்டிருக்கு. இப்போ வந்து மறுபடியும் அந்த செவுத்துல இருக்கிற அந்த செவுரா இருந்தாலும் அதில் வந்து படிக்கட்டு மாதிரி செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும். அதை பாருங்கள், அந்த செவுரில் படிக்கட்டு அந்த படிக்கட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டுலையும் நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. 1 2 3 அந்த 9 10 அப்படின்னு இருக்க பாருங்க. இப்போ அந்த ஒவ்வொரு படிக்கட்டு கீழே இறங்க படிக்கட்டில் அந்த நம்பர்ஸ் வருது. இன்னும் ஒன்று கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த 8 and 9க்கு நடுவில் நிழல் வருது. பார்த்தீங்களா, 8க்கும் 9க்கும் நடுவில் என்ன இருக்கு,
நிழல் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணக்குப்படி ஒரு நாள் எப்போ தொடங்குது அப்படின்னு சொன்னா 12 மணிக்கு ஒரு நாள் என்ன பண்ணுது ஆரம்பி, அது 12 AM, அதிகாலை 12 மணிக்கு ஒரு நாள் தொடங்குது. ஆனா யூதர்களுடைய அந்த கிளாக் படி ஒரு நாள் எப்போ தொடங்குதுன்னா காலையில 6 மணிக்கு தொடங்குது. 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அதை எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா 1ஆம் மணி வேலை. காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் என்ன அப்படி சொன்னா 2ஆம் மணி வேலை. காலையில 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் அப்படின்னா 3ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லி அப்படிதான் அவங்களுடைய கிளாக் வந்து இருக்குது. இப்போ இப்படி இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளாக் அடிப்படையில் அவங்க 1, 2, 3, 4 அப்படின்னு எழுது போட்டிருக்காங்க. இப்போ இந்த நிழல் வந்து 8க்கும் 9க்கும் நடுவில் இருக்கு. அந்த கால்குலேஷன் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 8க்கும் 9க்கும் நடுவுல வர டைம் என்ன டைம் அப்படி சொன்னா 2 மணில இருந்து 3 மணி. 2 மணில இருந்து 3 மணி. அப்போ வந்து இது 8க்கும் 9க்கும் கொஞ்சம் நடுவில் இருக்கிறதுனால இந்த டைம் என்ன அப்படி சொன்னா 2:50. கிட்டத்தட்ட டைம் என்னது இது இந்த படி பார்த்தா 2:50, அதாவது மதியானம் 2:50 டைம். ஓகேவா? இதான் 1.5 மணி நேரம் 2ஆம் மணி வேலை அப்படிலாம் பைபிள் வாசிக்கிறோம்ல. அப்போஸ்தலர்ல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் போது ஜனங்கள்லாம் அந்நிய பாஷை பேசும்போது அங்க இருந்தவங்கலாம் இவங்க குடிச்சு வெறிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னபோது பேதுரு சொல்றாரு, இப்ப டைம் 3ஆம் மணி வேலை தான் ஆகுது, இந்நேரத்துல யாராச்சும் குடிப்பாங்களா அப்படின்னு கேட்கறாங்க. 3ஆம் மணி வேலைனா என்ன டைம்? காலையில 8ல இருந்து 9. இந்த இவ்வளவு காலங்கத்துல யாராச்சும் குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அது 3ஆம் மணி நேரம்னா நம்ம நைட் சாயந்தரம் 3 மணி கிடையாது. 3ஆம் மணி நேரம்னா என்னது? இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்தீங்கன்னா 9ஆம் மணி நேரம் அப்படிலாம் வருதுல்ல. அதெல்லாம் அந்த அடிப்படையில் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்கு அது கால்குலேஷன் பண்ணலாம். சரி, இப்போ இது வரைக்கும் எதுக்காக சொன்னோம் அப்படின்னு சொன்னா இந்த நிழல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 8ல இருந்து இது 9க்கு போகும். அதுக்கப்புறம் அந்த நிழல் எங்க போகும்? 10க்கு தான் போகும். அந்த நிழல் ஒருபோதும் 8ல இருந்து பேக்வேர்ட்ஸ் என்ன பண்ணாது, 7க்கு கீழே இறங்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் 8ல இருந்து உனக்கு 10க்கு கொண்டு போகணுமா இல்ல 8ல இருந்து 6க்கு கொண்டு வரணுமா, பேக்வேர்ட்ஸ்ல வரணுமான்னு ஆண்டவர் வந்து எசேக்கியாட்ட கேட்கிறார். அதான் அந்த 10 பாகை கீழே வரணுமா இல்ல 10 டிகிரிஸ் மேல போகணுமா. மேல போறது எளிதா போயிடலாம், அதுக்கு எந்த ஒரு எஃபர்ட்டும் தேவையில்லை. ஆனா கீழே வரணும் அப்படின்னா அதுக்கு ஆண்டவருடைய தயவு தேவை. ஆண்டவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆண்டவர் அவன் கேட்டது போலவே ஆண்டவர் செய்தார். அந்த அடையாளத்தை கொடுத்து அல்லது வாக்குத்தத்தை கொடுத்து அற்புதத்தை கர்த்தர் என்ன பண்ணினார்? நடத்தினார். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுது? அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த முதல் பகுதியில வந்து இந்த அற்புதம் நடந்ததற்கு மிக முக்கியமாக இருந்தது எது? மிக ஒரு ஹீரோனே சொல்லலாம். இந்த முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோவா செயல்பட்டது யாரு? கரெக்ட், அவங்களை கை தட்டுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யார் ஹீரோ? சூரியன். சூரியன்ற ஒண்ணு அங்க இல்லைன்னா அந்த நிழலால அங்க வந்திருக்க முடியாது. சூரியன் இருக்கிறதுனால நிழல் என்ன பண்ணுது, வருது. அப்போ அந்த நிழல், அந்த சூரியன் இருந்ததுனால தான் நிழல் வந்து பின்னோக்கி போகிறதோ அல்லது முன்னோக்கி போகவோ முடிச்சு. ஆகவே சூரியன் அந்த அடையாளம் என்னது அப்படி சொன்னா சூரியனை கொடுத்து இந்த வசனத்தை எப்படியும் படிக்கலாம், வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்ற வார்த்தையை வாக்குத்தத்தம் ஆகிய சூரியனை கொடுத்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் அப்படின்னு இந்த வார்த்தை என்ன பண்ணலாம், நம்ம படிக்கலாம். சரி, இப்போ இந்த வசனத்துடைய 2வது பகுதிக்கு போகலாம். இப்போ யாரோ ஏதோ ஒரு காலத்துல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எசேக்கியா வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை அற்புதத்தை ஆண்டவர் அவன்கிட்ட பெற்றுக்கொண்டதுனால இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நான் சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதார். அன்னைக்கு எப்படி செயல்பட்டாரோ அன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கும் என்ன பண்றாரு, செயல்படுறாரு. அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணாருன்னா இன்னைக்கும் வாக்குத்தத்தம் பண்றாரு. அன்னைக்கு அற்புதம் செஞ்சாருன்னா இன்னைக்கும் அற்புதம் செய்கிறார். ஓகேவா? அதே மாதிரியே செய்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணி அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி அற்புதத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு நான் கட்டளையிட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். இதே அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில எப்படி அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார் என்பதை தான் நம்ம இப்ப 2வது பகுதியில பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:5. போதும். அல்லேலூயா. ஆமென். 2 நாளாகமும் அந்த 32:24 ஒரு கை எப்பவுமே அதுல வச்சுட்டே இருங்க. அதுல என்ன வசனம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை என்ன பண்ணாரு, கட்டளையிட்டார். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு எசேக்கியாவுக்கு அற்புதத்தை கட்டளையிட்டார். இங்க ஆண்டவர் நமக்கு எப்படி அற்புதத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னா,
கலாத்தியர் 3:5 வாசிக்கிறோம். உங்களுக்குள்ளே அற்புதத்தை நடப்பிக்கிறார். யாருக்குள்ள அற்புதத்தை நடப்பிக்கிறாரா? உங்களுக்குள்ளே அற்புதத்தை நடப்பிக்கிறார். இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை கட்டளையிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வெளியே அற்புதம் என்ன பண்ணுது? நடக்குது. ஆனா இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற நமக்கு ஆண்டவர் அற்புதத்தை வெளியே நம்ம பார்க்கிறதுக்கு முன்பதாக எங்க அதை தொடங்குகிறார், எங்க அதை நடத்துகிறார் என்று சொன்னால் நமக்கு உள்ளே. அல்லேலூயா. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. உங்களுக்கு உள்ளே அற்புதங்களை என்ன பண்றார்? நடப்பிக்கிறார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்குள்ளே வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாக இப்படி ஆயிற்று. பாருங்க, இங்க மறுபடியும் அற்புதம்னு நம்ம 5ஆவது வசனத்துல வாசித்தோம். 14ஆம் வசனத்துல எதை குறித்து வாசிக்கிறோம்? வாக்குத்தத்தம். எத்தனை பேரால இதை ரிலேட் பண்ண முடியுது? 2 நாளாகமத்தையும் வாக்குத்தத்தத்தை படிக்க முடியும், அற்புதத்தையும் படிக்க முடியும். இங்கேயும் நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா எனக்குள்ள ஆண்டவர் அற்புதத்தை நடப்பிக்கிறார். எப்படி நடப்பிக்கிறார்னா ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே பெறும்படி இப்படி ஆயிற்று. அப்ப நமக்குள்ள ஆண்டவர் அற்புதத்தை நடப்பிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்கிறார். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை கொடுக்கிறார். அவனுக்கு எப்படி வாக்குத்தத்தமாக அடையாளமாக அந்த ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தை அவனுக்கு காண்பித்தாரோ அது போல நமக்கும் வாக்குத்தத்தமாக அடையாளமாக ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது என்னது? அதான் பெந்தேகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்ட ஒரு அனுபவம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பரிசுத்தவான்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு சில காரியங்களை செய்கிறதுக்காக இறங்குவார். அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. அவர் என்றைக்கும் 24/7 நம்ம கூடவே இருக்கும்படியாக அவர் அனுப்பப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே அவர் நமக்குள்ளவே இருக்கிறார். என்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே ஆவியானவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இங்க உங்க இருதயத்துல கை வச்சு பாருங்க. கலாத்தியர் 4 இருதயத்துல கை வச்சு கலாத்தியர் 4:6 அப்படி படிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா, ஆமா. இப்போ உங்க இருதயத்துல கை வச்சு பாருங்க. உங்க இருதயத்துல குமாரனுடைய ஆவி சத்தம் கேக்குதா? இல்ல லப்பு டப்புன்னு தான் கேக்குதா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும், கேக்குதுன்னு சொன்னாலும் கேட்கலன்னு சொன்னாலும் வசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. உங்களுக்குள்ளே உங்கள் இருதயங்களிலே குமாரனுடைய ஆவியை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை உங்களுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 1:27. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எனக்குள்ள எப்படி இருக்கிறாருன்னா மகிமையின் நம்பிக்கை. எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், மகிமை நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலே பாசிட்டிவ் இமேஜினேஷன். நம்பிக்கை அப்படின்னு சொன்னா நேர்மறையான எண்ணங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவானவர் எனக்குள்ள நேர்மறையான எண்ணங்களாக இருக்கிறார். இதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா, ஆமென். இப்ப வாக்குத்தத்தத்தை எப்படி அற்புதமா நடப்பிக்கிறார் அப்படி சொன்னா எனக்குள்ள வாக்குத்தத்தமாக அனுப்பப்பட்ட அந்த நேர்மறையான எண்ணங்கள் மூலமாய் எனக்குள்ளே ஆண்டவர் அற்புதத்தை அவர் என்ன செய்கிறார்? நடப்பிக்கிறார். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுது? ஆமென். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹீரோவா செயல்பட்டது யாரு? சூரியன், இல்லையா? இப்ப செகண்ட் ஹாஃப்ல நமக்கும் யார் ஹீரோவா செயல்பட போறா அப்படின்னு சொன்னா மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கிறேன். மல்கியா 4:2. ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கேமரா சரி, நம்ம மேல என்ன உதிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு? நீதியின் சூரியன் உதிக்கும். சரி, நீதியின் சூரியன் உதிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பயந்துருக்கிற. சரி, இதுதான் வந்து நம்ம எசேக்கியா வாழ்க்கையில பார்த்தோம். அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? அடையாளம் என்னது? சூரியன் உதிக்கும் போது நிழல் பின்னாடி போகும். அதே போல ஒரு வார்த்தை தான் இது. இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த நீதியின் சூரியன் யார் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 சாமுவேல் 23:4 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 23:4 சீக்கிரமா வாசிங்க. 2 சாமுவேல் 23:4 அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியை புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். அப்ப இந்த நீதியின் சூரியன் யார் அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ செகண்ட் ஹாஃப்லயும் யார் ஹீரோவா இருக்கிறா அப்படின்னு சொன்னா அதே சூரியன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது வந்து எழுத்தின் பிரகாரமான சூரியன். ஆனா இப்ப நம்முடைய வாழ்க்கையில யார் ஹீரோவா, யார் வந்து அற்புதத்தை நடப்பிக்கிறா அப்படின்னு சொன்னா நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளதான் அற்புதத்தை நடப்பிக்கிறார். வெளியே நடப்பிக்கல, எனக்குள்ள நடப்பிக்கிறார். என்னுடைய இருதயத்துல அவர் நடப்பிக்கிறார். சரியா? இப்போ இந்த இதே காரியத்தை 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்ப இருதயத்துல என்ன உதிக்குதுன்னு போட்டிருக்குது? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயத்துல என்ன பண்ணணுமா? உதிக்கணும். அப்ப அந்த சூரியன் உங்க இருதயத்துல என்ன பண்ணணும்? உதிக்கணும். ஆண்டவர் அற்புதத்தை எங்க செய்யறன்னு சொல்லியிருக்கார் புதிய ஏற்பாட்டுல நமக்கு? உங்களுக்குள்ளே, அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ள அற்புதத்தை நடக்க பண்ணுகிறவர் அதே சூரியன் மூலமாய், அந்த சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய இருதயத்துல உதிக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை உதிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம். நான் சொன்னேன், இப்போ வந்து ஆண்டவர் என் இருதயத்துல எப்படி அவர் செயல்படுறார் அப்படின்னு சொன்னா நேர்மறையான எண்ணங்களாக அவர் எனக்குள்ள என்ன பண்ணுகிறார்? வாசம் பண்ணுகிறார். சரி, இப்போ இது வரைக்கும் நீங்க கேட்டது ஒருவேளை புரியல அப்படின்னு சொன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நான் என்ன பேசினேன், அந்த எசேக்கியான்றீங்க, ஆகாஷ்ன்றீங்க, சூரிய கடிகாரன்றீங்க, நீதியின் சூரியன்றீங்க, ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு மேல நீங்க கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இதன் மூலமா தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். சரி, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் உங்களுக்கு செய்ய விரும்புறேன். யாராவது ஒரு வாலண்டியர் வர முடியுமா? வாங்க, இங்க வந்துருங்க. சரி, இப்போ ஆண்டவர் எங்க செயல்படுகிறான்னு சொன்ன நம்முடைய இருதயத்துலன்னு சொன்ன உடனே நம்ம யாரும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா இருதயம், அந்த படத்தெல்லாம் பார்க்குறோம், லேப்டாப்னு துடிக்குமே, அதை யாரும் என்ன பண்ணக்கூடாது? இருதயம் அப்படின்றது வந்து எதுனா நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் உதிக்கிறத குறிக்கிறதுக்காக இருதயம் போட்டிருக்கே தவிர எழுத்தின்படியான இருதயம் கிடையாது. சரியா? சரி, இப்போ ஆண்டவர் எங்க குடியிருக்கிறாருன்னா நம்முடைய இருதயத்துல, அப்படின்னா நம்முடைய எண்ணங்களிலே அவர் குடியிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ பாருங்க, இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ என்னுடைய பவரை நீங்க பார்ப்பீங்க. ஓகேவா? நான் எது சொன்னாலும் அவர் செய்யாமலே இவரை செய்ய வைப்பேன். பார்க்குறீங்களா? சரி, இப்போ வந்து இவருக்கு என்னன்னா, இந்த மைக்கு ஆடலை இல்லையா? மைக்கு ஆடவே இல்லை, அப்படியே நிற்குது. இப்போ ஒரு கையினால இவர் பிடிச்சிட்டு இருக்கிறார். நான் சொல்றத இவர் வந்து மைண்ட்ல தான் நினைக்க போறாரு, எதையுமே கையில செய்ய மாட்டார். ஓகேவா? இப்போ நான் ஒரு கட்டளை கொடுக்க போறேன், அதை வந்து நான் சொன்னதை அவர் மைண்ட்ல அந்த மைக்கை பார்த்துட்டு அப்படியே நினைக்க போறாரு. அதே மாதிரி இவர் கையினால எதுவுமே செய்யாம அது நடக்கும். ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க கையினால மைக் ஆட்டாதீங்க, மைண்ட்னால மைக்கை பார்த்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மைக் மூவ் ஆகுற மாதிரி அதை நினைங்க. மைண்ட்ல மட்டும் நினைங்க. எல்லாம் அந்த மைக்கை கவனிங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மைக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு வர மாதிரி உங்க மைண்ட்ல நினைங்க.
எத்தனை பேருக்கு தெரியுது அது மூவ் ஆகுது? இதுதா அவர் கையில் எதுவுமே பண்ணல, மைண்டில் தான் நினைக்கிறாரு. இப்போ இதே மைக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த டைரக்ஷனில் போகிற மாதிரி நினைங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இல்லாமல் ரைட் அண்ட் லெஃப்ட். பார்த்தீங்களா டைரக்ஷன் மாறிடுச்சு? பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு இருந்தது, ரைட் லெஃப்ட் போகிற மாதிரி யோசிங்க. மைண்டில் திங்க் பண்ணுங்க, கையில் எதுவும் பண்ணாதீங்க. நடக்குதா? சரி, இந்த இப்போ அது பாருங்க, இதே ரைட் லெஃப்ட் இப்போ கிளாக் வைஸா சுத்துற மாதிரி யோசிங்க. இந்த மைக் இப்படி ரவுண்டா சுத்தணும். மைண்ட்ல யோசிங்க, அந்த மைக் வந்து ரவுண்டா சுத்துது, சுத்துதா? அந்த மைக்கே பார்த்துட்டு இருங்க. இப்போ கிளாக் வைஸ் தானே சுத்துது, இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துற மாதிரி யோசிங்க பார்க்கலாம். மைண்ட்ல யோசிங்க, ஆன்டி கிளாக் வைஸ். மாறிடுச்சா? ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, கை தட்டுங்க பார்க்கலாம் அவருக்கு. சரி, நான் சொன்ன காரியத்தை அவரு கையினால என்ன பண்ணல, செய்யல. அவர் ஜஸ்ட் வந்து மைண்ட்ல என்ன பண்ணாரு, யோசிச்சார். எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம, எஃபர்ட்டுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணுது, நடக்குது. நீங்க வீட்டுல கூட போயிட்டு இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு நூல்ல கட்டி, எதனாச்சும் கீழே கட்டி தொங்க வச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க எப்படிலாம் யோசிக்கிறீங்களோ அப்படிலாம் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், நடக்கும். ஓகேவா? இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய மைண்டுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு இருக்கிற பவரை, வல்லமையை அது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆகவேதான் ஆண்டவர் எங்க குடி இருக்கிறார், எங்க இப்போ வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்களிலே, இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் அற்புதத்தை நடப்பிக்கிறதும் எங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயத்திலே அற்புதத்தை அவர் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ நான் சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வந்து கேட்கும்போது ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்காம தேவனுடைய வார்த்தையா நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படி சொன்னா, அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செயல்படுத்தும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, பழைய அனுபவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனா இப்ப மறுபடியும் பழைய அனுபவத்துக்கு போறதுக்கு நீங்க விரும்புறீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்கிறார். 10வது வசனத்தை வாசிக்கும் போது, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் என்ன பண்றீங்க, நல்ல காலம் பாக்குறீங்க கல்யாணத்துக்கு, அப்புறம் வேற என்ன மாதங்கள், இந்த மாசத்துல வைக்கலாமா, ஆடி மாசம் வைக்கக்கூடாது. அப்புறம் நல்ல காலம் பாக்குறீங்க, காலங்களை பாக்குறீங்க. இந்த வருஷத்துல வேணா, அடுத்த வருஷத்துல ஜோசியர் என்ன சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பார்த்து மறுபடியும் பழைய அனுபவத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, போறீங்க. 13ஆம் வசனம் பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதல் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமல் ஆரோசியாமல் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போல என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சுவிசேஷனை பிரசங்கம் பண்ணும்போது நான் பண்ண பிரசங்கத்தை நான் பேசுற மாதிரி இல்லாம ஏசப்பாவே வந்து பேசுற மாதிரி நீங்க என் பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டீங்க. ஆனா இப்போ மறுபடியும் பழைய வழக்கத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க, திரும்பி போறீங்க. ஆகவே இப்போ அவருடைய இருதயத்தின் பாரம், ஏக்கம்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, 19ஆம் வசனத்துல பாருங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் என்ன பண்றேன், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் என்ன ஆகணுமா, உருவாகணும். கலாத்தியர் சபையார் ஒரு காலத்துல நல்ல பிரசங்கத்தை கேட்டாங்க, ஏசப்பா பேசுற மாதிரியே எடுத்துக்கிட்டாங்க, நல்ல ஆவியில் அனலா இருந்தாங்க. ஆனா இப்போ பழைய வழக்கத்துக்கு திரும்பி போறாங்க. ஆகவே இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ உங்களை பார்க்கும்போது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஜபம், என்னுடைய வேதனை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்து மறுபடியும் உங்களுக்குள்ள உருவாகணும். நான் சொன்ன கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிறது, இதெல்லாம் நீங்க வந்து எழுத்தின்படி நீங்க யோசிச்சீங்கன்னா வேற மாதிரி இதை புரிஞ்சுப்பீங்க. மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்து என்பது கொலோசியர் 1:27 மறக்கவே கூடாது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். அப்படின்னா நேர்மறையான எண்ணங்களாக உங்களுக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக கர்ப்பவேதனைப்படுகிறேன் என்ன அர்த்தம்னா, நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாக மறுபடியும் என்ன பண்றேன்,
கர்ப்ப வேதனை படுகிறேன். பாருங்க, சில டைம் வந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பூனை குறுக்குல போச்சுன்னா என்ன நினைப்பீங்க? சகுனம் சரியில்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சர்ச்சில் வந்து பேசுவார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஆரம்பத்தில் அதெல்லாம் சரி பாஸ் சொல்கிறான்னு கேட்குறோம். ஆனால் காலப்போகத்தில் மறுபடியும் அது மேலே நமக்கு என்ன வந்துடுது? நம்பிக்கை வந்தது. அப்படி நம்பிக்கை வரும்போது எங்கே அஃபெக்ட் ஆகிறோம்னு நம்முடைய மைண்டில் தான் என்ன பண்ணுறோம்? அஃபெக்ட். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதே என்னது அப்படி சொன்னால் அது என்னன்னு சொல்கிறோம்? ரட்சிப்புனா என்னது? மனம் திரும்புதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் சிந்தனையில் மாற்றம். இயேசு கிறிஸ்து பண்ண முதல் பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்க. அப்படின்னா இந்துலேருந்து கிறிஸ்டினா மாறிடுங்கன்னு அர்த்தமா? இல்லை, மனம் திரும்புங்கள், உங்கள் மைண்டை திருப்புங்க. என்னென்னவோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க தவறான காரியங்களை, அதெல்லாம் தப்பு. நான் சொல்றத உங்க மனதை திருப்புங்க. புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருடைய பிரசங்கமும் இதுதான். அப்போஸ்தலர் 12:2, உங்க மனம் புதிதாகிறதுனால மறு, அப்படின்னா உங்க எண்ணங்கள் புதிதாக வேணும். ஏன்னா ஆண்டவர் நீதியின் சூரியனா உங்க எண்ணங்கள்ல தான் உதிக்கிறார், உங்க சிந்தனைகள்ல தான் உதிக்கிறார். அப்போ பழைய எண்ணங்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து உங்கள உருவாகலன்னு அர்த்தம். ஆகவே புதிய எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள் உருவாகணும்னு சொல்லி நான் கர்ப்ப வேதனை படுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, பவுலும் பர்னபாவும் லிஸ்திராவிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த, ஒருபோதும் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து ஒரு மனிதன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். 9ஆம் வசனம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அந்த சப்பானிக்குள்ள இருக்கிறது என்று கண்டு 10ஆம் வசனம், நீ எழுந்து காலுண்டு நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பாருங்க, 9ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு. இந்த சப்பானிக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். எப்படி செஞ்சார்? அவனுக்குள்ள, அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு விசுவாசம்னா என்னது? நம்பப்படுகிற உறுதி. அப்படின்னா என்னது? பாசிட்டிவ் இமேஜினேஷனுடைய உறுதி. நம்பிக்கையினாலே பாசிட்டிவ் இமேஜினேஷன், அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நம்பிக்கைனா நேர்மறையான எண்ணங்கள், விசுவாசம் என்பது நேர்மறையான எண்ணங்களுடைய உறுதி. அப்போ இந்த பவுல் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு கால் நடக்காதவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது, நான் பேசுற இயேசு உனக்கு அற்புதம் செய்வார்ப்பா, பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஏசப்பாவே என்கிட்ட பேசுறது போல அவன் என்ன பண்றான்? எடுத்துக்கொள்ளுகிறான். அதை பவுல் பார்த்த போது எழுந்து நடன்னு சொன்ன உடனே என்ன பண்ணா? எழுந்து நடந்தான். நம்ம நினைக்கிறோம் எழுந்து நடந்த உடனே தான் அற்புதம் நடந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எப்போ அற்புதம் நடந்ததுன்னா, அவனுக்குள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம், அவன் எண்ணங்கள்ல முதலாவது அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஆகவேதான் முதல்ல நம்ம வாசித்தோம் வசனத்தை, எனக்குள்ளே உங்களுக்குள்ளே அற்புதத்தை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சிந்தனைகள்ல முதலாவது அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மாற்றம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதன் மூலம் எப்படி இந்த மைண்ட்ல இவர் மைக்கு மூவ் ஆகுறது யோசிச்சாரு. முதல்ல இங்க அவரு மாற்றத்தை உண்டு பண்ணாரு. வெளியே எந்த ஒரு மாற்றத்தையுமே அவர் பண்ணல, எந்த எஃபர்ட்டும் போடல. மைண்ட்ல மாறுதல் உண்டான உடனே ஆட்டோமேட்டிக்கா கை மூலமா அந்த கீழே என்ன பண்ணுது? கை மூலமா கூட வரல, கை சும்மா தான் இப்படி வச்சிருந்தார். ஆனா அந்த மைக் என்னாச்சு? நான் சொல்றபடியெல்லாம், மைண்ட் சொல்றபடியெல்லாம் அந்த மைக் என்ன பண்ணுச்சு? ஆக்ட் பண்ணுச்சு. பாருங்க, ஆகவே இன்றைக்கு அற்புதத்தை ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில சார், நீதியின் சூரியன் அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மகிமை நம்பிக்கையாக நேர்மறையான எண்ணங்கள் மூலமாய் இன்றைக்கு எனக்குள்ளே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நம்முடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் வேணும். விசேஷமாக பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்மறையான எண்ணங்களை யோசிக்கிறதுல கை தேர்ந்தவங்க பெண்கள். சிலர் வந்து ஜெப குறிப்பு சொல்றாங்க என்கிட்ட, பாஸ்டர் எதுக்கு நான் அழுவுறேனே தெரில, எனக்கு அழுதுகிட்டே இருக்கணும் போல இருக்குது, நான் யோசிச்சு வச்சு பார்க்குறேன், காரணமே எனக்கு இல்லை. யூடியூப்ல நான் வந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கேன் அந்த துண்டலம் சர்ச்சில், ஐ மீட் நோ ஒன் பட் மீ. நான் வந்து இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாருமே யாருன்னா நான் தான், என்ன தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்குறேன்னா, என்றைக்கோ ஒரு நாள் என் எண்ணங்களில் நீங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களை மாதிரி குணாதிசயங்களில் உள்ள ஜனங்களை, அல்லது வந்து நான் யோசித்ததுனால தான் அப்படிப்பட்ட ஜனங்களை நான் என் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணுறேன்.
அது ஒரு செய்தியாவே நான் போட்டிருக்கேன். ஆகவே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செய்தியில கூட சாட்சியில கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேரோட சாட்சி ஏன் அந்த பிரச்சனைக்குள்ள போனாங்க அப்படின்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல அதை அவங்க சிந்தனையில என்னைக்கோ ஒரு நாள் அதை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க மொபைல எடுத்தாலோ, டிவியை திறந்தாலோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எது எடுத்தாலும் நீங்க பார்க்கறது எல்லாமே நெகட்டிவான காரியங்கள் தான். ஒண்ணுமில்லை. இப்போ உதாரணமா, இப்போ இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் என்னுடைய ஃபீல்டில் என்ன மாதிரி வருதுன்னா, ரோட்டில் போயிட்டு இருக்கிற மாதிரி சிசிடிவியோடைய ஃபுட்டேஜ் வருது. ரோட்டில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கூட்டரில் திடீர்னு அங்கே இருக்கிற ரோட்டில் இருக்கிற ஒரு மரம் உளுந்து அந்த மரத்தில் அவங்க மோதுற மாதிரி, இல்லைனா யாராவது ஒரு பெரிய கார் வந்து அந்த மோட்டர் சைக்கிள் மேலே பைக் மேலே மோதுற மாதிரி, அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி, அந்த மாதிரியான கிளிப்ஸ்லாம் வருது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சில கிளிப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி யாருக்காவது விபத்து நடந்துச்சு, யாரோ இறந்துட்டாங்க அப்படின்ற லைவான விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முறை பார்க்க மாட்டீங்க. வாட்ச் அகைன் சொல்ற 4-5 வாட்டி என்ன பண்ணிடுவீங்க, பார்த்துருவீங்க. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு சாட்சி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கை கால்லாம் என்ன ஆகிடும், வீங்கிடும். அன்னைக்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டாங்க அப்படின்றத நீங்க இன்னைக்கு கேட்டீங்க இல்லையா? கேட்டிங்களா இல்லையா? இப்போ அது வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. அடுத்த முறை நீங்கள் இதே மாதிரி ஒரு இதை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டர் சொன்ன சாட்சி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஜென்சி சொன்ன சாட்சியில் கூட என்னன்னா, எத்தனையோ பிரசவத்தில் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். பாருங்க, இதெல்லாம் மைண்டில் இன்புட்டாக அவங்க எடுத்துக்கிட்டதுனால, இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து அந்த ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க. டெய்லி அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து தான் ஆகணும். ஆகவே அது இன்புட்டா உள்ள போக 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 நம்ம வந்து அதுக்கான எஃபர்ட் போடணும்னு அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கும். ஆகவேதான் நம்முடைய சிந்தனையில மிக கவனமா இருக்கணும். உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துங்கள். உங்கள் சிந்தனைகள் என்ன பண்ணுங்க, சிறைப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன பண்ணும், காத்துக்கொள்ளும். ஏன்னா ஆண்டவர் அற்புதம் செய்கிற இடமே இது அப்படின்னு சொன்னா நம்முடைய சிந்தனை. அந்த சிந்தனையில போயிட்டு நீங்க ஒண்ணும் இல்லை. இப்ப நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிளாக் வைஸ் சுத்த மாதிரி யோசிக்க சொன்னேன். கிளாக் வைஸ் சுத்துச்சா? ஆன்டி கிளாக் வைஸ் ஆப்போசிட்டா சுத்துற மாதிரி யோசிக்க சொன்னேன். ஆப்போசிட்டா சுத்துச்சா? கிளாக் வைஸ்ன்றது பாசிட்டிவ் எண்ணங்கள், ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது நெகட்டிவ் எண்ணங்கள். நீங்க தவறானதை யோசிச்சாலும் அதை அட்ராக்ட் பண்றீங்க. அதே சமயத்துல நெகட்டிவா எதை யோசிச்சாலும் அதையும் நீங்க என்ன பண்றீங்க, அட்ராக்ட். அப்போ சாய்ஸ் வந்து ஆண்டவர் நம்ம கையில கொடுத்தா. அதுதான் ஆதாம் ஏவாள் கதை. உனக்கு முன்பாக தெரிந்தெடுப்புகளை வச்சிருக்கிறேன், எதை நீ சூஸ் பண்றியோ அதனுடைய கனியை நீ என்ன பண்ணுவ, அதனுடைய பலனை அனுபவிப்ப. ஆனாலும் நிறைய நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு வந்து நம்மளை வந்து சமாதானமா இருக்கவே விட மாட்டான். ஏதாவது பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே இருக்க வைப்பான். இன்னும் சொல்ல போனா அது அந்த பிரச்சனையை யோசிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அது வந்து வெளியே வரவே முடியாது. ஒன்னை யோசிக்க ஆரம்பிச்சுன்னா இன்னொன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சில ரொம்ப நெகட்டிவான பீப்புளை ஏன் உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்றீங்கன்னா, அப்படி சில பேரை குறித்து நீங்க வெளிப்படையா சண்டை போடலனாலும் மைண்ட்ல என்ன பண்றோம், சண்டை போடுறோம். அவங்ககிட்ட நேரடியா பேசலன்னா அவங்கள்ட்ட பயங்கரமா மைண்ட்ல சண்டை போடுறது. நீங்க அதே ஜனங்க வந்து உங்ககிட்ட சண்டை போடுவாங்க அர்த்தம் கிடையாது. நீங்க யாரையோ குறிச்சு யார்ட்டையோ சண்டை போடுற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க போற ரோட்ல போகும்போது சம்பந்தமே இல்லாத ஜனங்க வந்து உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. சம்பந்தமே இல்லாதவங்க வந்து உங்க மண்டியில இடிப்பாங்க. இதெல்லாம் எதனால அப்படி சொன்னா, என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க மைண்ட்ல போட்ட ஒரு எதிர்மறையான எண்ணம். உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமே எது அப்படி சொன்னா உங்களுடைய எண்ணங்கள். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் அந்த ரூட்ல இருக்கிற ப்ராப்ளம்ல கிளியர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்னவா இருக்கு. பரலோக ராஜ்யம்னா எது, பரலோகமா? அதைய பிரசங்கம் பண்ணாரு. அதே ஆண்டவர் தான் சொன்னாரு, பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்னது, உங்க இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். உங்க இருதயத்தில் இருக்கிற சமாதானம், சந்தோஷம், நேர்மறையான எண்ணங்கள். அவன் மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபம்னா எண்ணத்தை மாற்றுங்க.
நேர்மறையான எண்ணங்கள், உங்களுடைய அற்புதம் சமீபமா இருக்குது. என்னைக்கு உங்க எண்ணத்தை மாத்துறீங்களோ அன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்குது. என்றைக்கு நீதியின் சூரியன், நேர்மறையான எண்ணங்கள் உங்க இருதயத்துல உதிக்குதோ, வசனம் சொல்றது எசேக்கியா, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் அற்புதத்தை நடத்தினார், கட்டளையிட்டார். அது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கலாத்தியர்ல நம்ம வாசித்தது போல ஆண்டவர் நமக்கு எப்படி அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற விதம் என்னது அப்படின்னு சொன்னா, என்னுடைய இருதயத்திலே தேவன் அற்புதத்தை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சது இன்னைக்குடைய செய்தி? ஆமென். இந்த செய்தி முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது ஒரு தீர்மானத்தோடு கடந்து, இன்னைக்கு ஒருபோதும் நான் நெகட்டிவான யோசனைகள் என்ன பண்ண மாட்டேன், யோசிக்க மாட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கலைன்னா, என் மைண்ட் எல்லாமே எப்படி இருக்குது, நெகட்டிவ் திங்கிங் அப்படின்றத விட நம்ம எதுவும் எதிர்மறையா யோசிக்கலைன்னா கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு 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 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகம், நாம் வேண்டிக் கொள்வது நினைக்கிறதற்கும், சொல்லுங்க வசனம் சொல்லுங்க. அந்த வசனம் எங்க இருக்கு? அந்த வசனம் இதுல போடுங்க, ஸ்கிரீன்ல போடுங்க. எபேசியர் 3 டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அந்த வசனம் 3:20 வாசிங்க. இதுல போடுங்க. ம் 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 ஆமென். பாருங்க, நாம் வேண்டிக் கொள்வது நினைக்கிறது மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே, அற்புதம் எங்க கிரியை செய்து, நமக்குள்ளே அற்புதத்தை நடப்பிக்கிறார். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை என்னது? அதுதான் எதிர்மறையான எண்ணமா இல்ல நேர்மறையான எண்ணமா? உங்களுக்குள்ள ஒன்று கிரியை செய்து, ஒன்று அது நெகட்டிவ் திங்கிங்கா இருக்கும், இல்ல பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கும். உங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த திங்கிங்கின் படியே உங்களுக்கு செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர்னு சொன்னா எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவீங்க. உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற நெகட்டிவ் திங்கிங்கின் படியே செய்ய வல்லவர் அவர். உங்களுக்குள்ளே இல்ல, இது சத்தியத்தை நான் பேசுறேன். உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை எது? அதுதான் ஆண்டவர் செய்ய வல்லவர். வசனம் மறுபடியும் படிங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை எதுவோ அதின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அடுத்த வசனம், வல்லவராகிய அவருக்கு உண்டாவதாக. அப்போ உங்களுக்குள்ள என்ன வல்லமை கிரியை? சில நேரங்கள்ல நம்ம ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் இப்படி செய்யறாரு? இன்னைக்கு கூட ஜென்சி சொல்லும் போது, சாட்சி சொல்லும் போது, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி, ஆண்டவர் இந்த வயிற்றுல குழந்தைய வச்சிருக்கும் போது எனக்கு ஆண்டவர் இப்படி நடக்கணும் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள்ல ஒருவேளை நான் ஜென்சியை குற்றப்படுதுன்னு நினைக்காதீங்க. அவங்க வாண்டடா அப்படிப்பட்ட சிந்தனையை போட்டிருக்க மாட்டாங்க. நான் மறுபடியும் நமக்கு சொல்றேன், நம்ம நிறைய விஷயங்களை தெரியாம நமக்குள்ள இன்புட்டா உள்ள என்ன பண்றோம், அனுமதிக்கிறோம். செய்தி கேட்கறது மூலம், யாரோ வீட்டுல நடந்த பிரச்சனையை கேட்கறது மூலமா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யாரோ வீட்டுல நடந்த பிரச்சனை உங்க வீட்டுல நடந்திருக்கும், யாரோ வீட்டுல நடந்த சண்டை உங்க வீட்டுல நடந்திருக்கும், யாரோ வீட்டுல நடந்த இழப்பு, அதே சேம் இது உங்க இதுல யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணிருக்கோம், நடந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்யறீங்க? ஆண்டவர் செய்யல. அதுக்கு செய்யறதுக்கு இடம் கொடுத்தது யாரு? நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை இன்னைக்கு நெகட்டிவா இருக்கா இல்ல பாசிட்டிவா? ஏன்னா அவர் எதற்கு வல்லவர்னா, எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவர் அவர். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பாருங்க, அப்போ இன்னைக்கு நம்ம நெகட்டிவ்க்கே இடம் கொடுக்காம நம்ம சிந்தனை எல்லாம் பாசிட்டிவா இருந்ததுன்னா, நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனம் இன்னைக்கே கூட செயல்படும். இந்த வாரத்திலேயே கூட நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென். அப்ப அற்புதம் நடக்கிறது ஆண்டவர் கையில இருக்கா, என் கையில இருக்கா? நம்ம கையில இருக்கா? ஆண்டவர் கையில இல்லையா? ஆண்டவர் கையில இருக்கு. ஆனா ஆண்டவர் எப்படி செயல்படணுன்றது நம்ம கையில இருக்கு இல்லையா? அப்போ ஆண்டவரை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொன்னார்னா, நம்ம ஆண்டவரே இப்படி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ரோமர் 12:2 எடுத்து வாசிப்பான்வார். உங்க மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகுங்க? சிந்தனைகளை பத்தி நிறைய வசனம் இருக்கு, அதெல்லாம் எடுக்கல. எனக்கு ஞாபகம் வர வசனங்களும் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க இதுக்குன்னு எடுத்து நீங்க தனியா சிந்தனையை பற்றி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஈக்குவல், இதுக்கு அப்படியே ஒத்து போகிற எத்தனையோ வசனங்களை நீங்க பார்க்க முடியும். ஆகவே இன்றைக்கு ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாக்குங்க ஆண்டவரே. ஏன்னா என் அற்புதத்தை என் வாழ்க்கையில் நடத்துகிறதே எங்கன்னா என் எண்ணங்கள் தான், என் இருதயத்துல தான் நீ அற்புதத்தை நடத்துகிறீ. இது மறுபடியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மறந்துடாதீங்க.
இங்க அற்புதம் நடந்தாதான் வெளியே அற்புதம் நடக்கும். இங்க அவர் யோசிச்சாரு, வெளியே மைக்கு ஆடிச்சா இல்லையா? இங்க பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, அவர் செய்ய வல்லவர்ன்றதை விசுவாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் அதை செய்ய வல்லவரா உங்க வாழ்க்கையில செயல்படுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே இன்றைக்கு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை கொடுத்து அற்புதத்தை கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தை ஏற்கனவே கொடுத்துட்டார். அந்த வாக்குத்தத்தம் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ள இருக்கிறார். அந்த வல்லமையை வைத்துக்கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அதை தான் நம்ம மறுபடியும் சந்தித்து கொண்டே இருப்போம். இதுல ஆண்டவரை குத்தம் சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாற வேண்டியது நம்முடைய எண்ணங்களை மாற்றும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாகவே இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். முடிந்த அளவுல நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்குறோன்னா அப்படியே அப்ரப்டா என்ன பண்ணணும்? கட் பண்ணணும். அதனால தான் சில விஷயங்கள்லாம் சாட்சி சொல்லும் போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சொல்லணும். எனக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து டிம்மி வந்து 1.5 வயசு இருக்கும்போது அவனுக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த அந்த சம்பவத்தை இது வரைக்கும் நான் பிரசங்கத்திலேயே அவர் எங்கேயோ சாட்சியாக சொன்னது கிடையாது. ஏன்னா வந்து அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது சொன்னால் பயங்கரமாக ஆண்டவருடைய வல்லமையை பாருங்க, ஆண்டவர் எப்படி செயல்பட்டுருக்கார். ஒரு மரித்து போன சடலத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்ப முடியும்னா உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய முடியும் அப்படின்னா நீங்களா உண்மையே நல்லே இல்லையா அப்படின்னுவீங்க. ஆனால் அதை விட எது திரும்ப மிக பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையில் போய் உங்கள் இருதயத்தில் உட்காரும். நான் சொன்ன பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் நிறையா வல்லமை இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைண்டில் ஒரு இன்புட்டாக போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு நாட்டில் என்னைக்கோ திடீர்னு ஏதாச்சும் ஒரு வரும்போது அந்த இது ஸ்ட்ரைக் ஆகும். அதை மறுபடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் என்னவா மாறும்? அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஆகவே தான் வந்து சாட்சி சொல்கிறதுல கூட ஆண்டவர் செய்த அற்புதத்தை சொல்லணுமே தவிர, நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ வேதனை அனுபவிச்சாங்க, அதை சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி, அதாவது வந்து நீங்கள் பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்க தெரியுமா, அது வந்து என்னால் சொல்லவே முடியல, அது வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு போயிடும். அது வந்து அவங்களும் அனுபவிக்கணும் அதே வேதனையை. நான் பண்ணதை அப்படியே அவங்க புரிஞ்சுக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றதை அவங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அது அவங்க நம்ம மற்றவங்களுக்கு புரியறது ரொம்ப ட்ரை பண்ணுவோம். அதை விட ஆண்டவர் இவ்வளோ இருந்தாலும் ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார்ன்றதுல தான் நம்ம சாட்சி என்ன பண்ணணும், சொல்லணும். அதுவே மொபைலில் பார்க்குறதோ இந்த மாதிரி சில விஷயங்கள், இங்கே ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆக்சிடென்ட் வீடியோலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அது ஞாபகம் இல்லை, எஸ்டி நான் அதில் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஏன்னா வந்து அதை நம்ம வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வுக்காக போடுறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து நிறைய நேரங்களில் வந்து அது வந்து நம்ம மைண்டை சிந்தனையை ஆட்கொண்டுடும். அது எந்த நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ எதுலேயும் வீடியோவோ இது யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஒரு வசனம் இருக்குல்ல, நீங்கள் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, நல்லது இது எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, எதுவோ 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 எதுவோன்னு சொல்லிட்டு அவைகளையே சிந்தித்து கொண்டுருங்கன்னு. எல்லாம் பாசிட்டிவே யோசிச்சுட்ருங்க, வேறு எதையும் என்ன பண்ணாதீங்க, யோசிக்கணும். இதுவும் வசனம் தான். நீங்கள் நான் சொல்கிற இந்த வியாக்கியானத்தின்படி எடுத்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக புரிய வரும். சரியா? வீட்டுக்கு போய் அந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்கள். ஆகவே இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கணும்னாலும் உங்கள் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசம், நம்பிக்கை, இது எல்லாமே என்ன அப்படிதான் நேர்மறையான எண்ணம். நம்பிக்கைனா நேர்மறையான எண்ணம், விசுவாசம்னா நம்பிக்கையின் உறுதி, அப்படின்னா நேர்மறையான எண்ணத்தின் உறுதி. ஆகவே இதில் நம்ம ஸ்திரப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்ம ஆஸ்வதிக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாரும் இடங்களும் முழங்கால் படிக்கலாம். எத்தனையோ எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வந்து ஒரு இன்புட்டாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மைண்டில் நம்ம செலுத்தியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு செல்லும். அன்றைய நீ ஒருபோதும் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் நான் யோசிக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை நான் யோசிக்க மாட்டேன். இந்த பிரச்சனைகளெல்லாம் மாற்றக்கூடிய வல்லவர் நீர் ஒருவர் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறீர். எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக வீற்றிருக்கிறீர். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நேர்மறையான எண்ணங்களோடு நான் செயல்பட தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் வாயில இருந்து கத்த இடத்துல கேட்கலாம். ஆண்டவரே, இனி ஒருபோதும் நான் எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீர் எனக்குள்ளே கிரியை செய்யும்படியாக, நீர் எனக்குள்ளே அற்புதத்தை நடப்பிக்கும்படியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையை நான் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவினுடைய சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலவேளை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சிந்தனைகளை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாக கர்த்தர் நீர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு
எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டோட நான் தெரிந்தோ தெரியாமலோ கதை எத்தனையோ காரியங்கள் என்னுடைய உள்ளத்துக்குள்ள என்னுடைய எண்ணங்களுக்குள்ள கதை நான் செலுத்தி இருக்கிறேன். அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது செயலிழந்து போகும்படியாக நான் கட்டளை கொடுக்கிறேன். கதை நேர்மறையான எண்ணங்கள் கிறிஸ்துவானவர் எனக்குள்ள உருவாக கர்த்தர் நீர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. கிறிஸ்துவானவர் எனக்குள்ள உருவாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எனக்குள்ள நேர்மறையான எண்ணங்கள் உருவாகட்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களை குறித்து நான் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறேனோ, எசேக்கியாவை போல முடிந்து விட்டது என்று சொல்லி நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறேனோ, அந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளில் இன்றைக்கு ஒரு புதிய நம்பிக்கை உருவாகட்டும், ஒரு புதிய எண்ணம் புதிய விசுவாசம் உருவாகட்டும். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவரால் செய்ய முடிய அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்கிற மேலான நம்பிக்கை எனக்குள்ள உருவாகட்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்கள் முடிந்து விட்டது, காலம் தாழ்ந்து விட்டது என்று சொல்லி எண்ணி கொண்டிருக்கிறேனோ, அதுல ஒரு புதிய துவக்கம் இந்த காலவெல்ல உண்டாகட்டும். எல்லாரும் வாயில இருந்து ஆண்டவரை கேளுங்க. ஷபா ரஹந்தன ரபா லிஹந்த ரபா ரேமா லஹந்த ரபா ஷக ரபா தல ரன ரபா. எங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். எங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. Praise the Lord. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. Thank you Jesus. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளை மீண்டும் ஒரு விஷயம் சமூகத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்து அப்படி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளை நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, ஒரு அடையாளத்தை கொடுத்து அற்புதத்தை கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு எங்களுடைய இருதயத்துல வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே நீர் கொடுத்து விட்டீர். அந்த வாக்குத்தத்தை நாங்கள் விசுவாசித்து எங்களுக்குள்ள அந்த அற்புதம் நடைபெற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா எதிர்மறையான எண்ணங்கள் இன்றோடு ஒழியட்டும் ஆண்டவரே. இன்றிலிருந்து நேர்மறையான எண்ணங்கள் எங்களுக்குள்ள பிறக்கட்டும் ஆண்டவர். கிறிஸ்துவானவர் எங்களுடைய உள்ளத்துல உருவாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கதா ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனமாற்றம், சிந்தனையை ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதை குறித்தெல்லாம் அவிசுவாசமா இருக்கிறார்களோ, இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி எதை குறித்தெல்லாம் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறார்களோ, இந்த காலவெல்ல ஒரு நம்பிக்கை துளிர்க்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வாரத்துல உங்களுடைய வார்த்தையை நீ நிறைவேற்ற போவதற்காக நன்றி கத்தாவை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே அந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ள கத்தாவை உருவாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு சப்பானிக்குள்ள உண்டான ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் இந்த காலவெல்ல இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ரட்சிப்பு கேட்ட விசுவாசம், ரட்சிப்பு கேட்ட நேர்மறையான எண்ணங்கள் அவருடைய உள்ளத்துக்குள்ள உறுதியாய் உருவாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த காலவெளிய வார்த்தையை கதை உறுதிப்படுத்த போகிறதற்காக செலுத்துகிறோம். கதாவை நீர் அற்புதங்களை செய்கிறதுல உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. இந்த காலவெல்ல இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவிக்கும் போது கதாவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களாக அது இருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெல்ல இந்த ஜெபத்துல வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு தனித்தனியாய் பேர் பெறாய் நீர் தொட்டு அங்கீகரித்து ஆசுவதிங்க ஆண்டவரே. கதை மாலையில் நடக்கிற ஆராதனையை ஆசுவதிங்க. விசேஷமாக வெளி தேசத்துக்கு கதை ஊழியத்துக்காக போயிருக்க ஊழியக்கார மகனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல ஊழிய வாசலை விரிவாக்கி கொடுங்க ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையில் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. அந்த காலவில் வந்து ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் தொட்டு அங்கீகரித்து ஆசை. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளுடைய போக்கில் வரத்தெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். எந்த ஒரு நாசு மோசங்களும் விபத்துக்களும் ஆபத்துகள் ஏற்படாதபடிக்கும் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாரமாக உடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் கத்த எந்த ஒரு குறைவுகள் எல்லாம் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ கத்த நீர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்கிற காலவெல்ல பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்கள் மாறி பலத்தினால் ஒவ்வொரு இடைக்கட்டுங்க ஆண்டவரே. தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றை குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுங்க. குடும்பத்துல சமாதானத்தை இழந்து சண்டை சச்சரவுகளோடு கூட வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்தோடு கடந்து போகும்போது ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடந்து போக அன்னாலை போல துக்கமுகமாக அல்ல கத்தா அன்று முதல் துக்கமுகமா இல்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த இடத்தோடு கடந்து போகும்போது களிப்போடு ஆனந்த களிப்போடு கூட கடந்து போக கத்த நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. நீர் அப்படி செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யலாம், பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். எல்லாவற்றையும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டோடைய வர்க்கம் மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.